ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நமः. சங்கரம் சங்கராச்சாரியம் சத்குரும் சந்திரசேகரம் அஸ்மத் ஆச்சாரியவர்யம் ச பிரணதோஸ்மி புனః புனः. உலகெல்லாம் உணர்ந்து உதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் செல்லும்படி வாழ்த்தி வணங்குவான். அலகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான். என்ன அழகான வார்த்தைகள், நினைச்சே பார்க்க முடியாது இதெல்லாம். அலகில் ஜோதியன் எந்த விதமான ஒரு ஆதாரத்தை கொண்டோ இல்ல அப்பழுக்கு நிறைஞ்சோ அது எதுவுமே இல்லாத ஒரு மாசில்லாத ஜோதியாக விளங்கக்கூடியவன். அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான். அம்பலம்னா ஆகாசம், ஆகாசத்துல ஆடுறான். பராகாசத்திலையும் சிதாகாசத்திலையும் ஒரே சமயத்துல ஆடக்கூடிய அந்த ஆடல் அரசன் நடராஜன்றதுக்கு தமிழ் ஆடல் அரசன். அதுக்கு அழகாதான் கேட்கறதுக்கு. நடராஜன்னா நானா இருக்கு, ஆடல் அரசன்னால நானா இருக்கு. அந்த ஆடல் அரசன் ஆட்சி பண்ண அந்த காலகட்டத்துல அந்த மதுரை எம்பதி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். அந்த திருவிளையாடல் புராணத்துல ஒரு கவியினுடைய ஒரு சாத்துரியமே எங்க வெளிப்படுறதுனாக்க, அவர் சொல்லக்கூடிய விஷயத்த அதை நம்ம கேட்கும் போதோ படிக்கும் போதோ அதை அதை கேட்கிற வாழ்க்கும் சரி, அதை படிக்கிற வாழ்க்கும் சரி, அது கண் முன்னாடி அந்த காட்சி ஓடணும். அதான் சொல்ல, அதுதான் ராமாயணத்துடைய விசேஷம். கம்பராமாயணமோ வால்மீகி ராமாயணமோ ஸ்ரீமத் பாகவதமோ நம்ம கேட்கும் போது அவ எழுதியிருக்கிறது ஒண்ணு, அதை எடுத்து நமக்கு சொல்றவா ரெண்டாவது, கேட்கிறவா. இந்த 3 பேருடைய இன்ட்ரெஸ்ட் ஒரே மாதிரி ஒரே லைன்ல வந்தாதான். அப்படி இல்லைன்னாக்கா ஏடா கூடமா இருக்கும், அலைன் ஆகவே ஆகாது. இந்த அலைன் ஆயிடுத்துன்னு சொன்னா அவ சொல்றது அப்படியே உள்வாங்கி அவ எழுதியிருக்கிறதையோ அவ சொல்லியிருக்கிறதோ அதை எடுத்து ஒருத்தர் நமக்கு விளக்கமா சொல்லும் போது அது நம்ம கண்முழாடு இந்த காட்சி நிஜமாவே ஓடி அதை நம்மளால ஒரு சுவானுபவம் நமக்கு கிடைக்கும்னா அதை விட ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கிறது ஒரு உண்மையே கிடையவே கிடையாது. இப்ப நம்ம பார்த்தோம் போன செஷன்ல அந்த மதுரையம் பத்தி எப்படி இருந்தது, அந்த மன்னர்களுடைய வீதின்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய மாட மாளிகைகளை பத்தி ஒரு வர்ணனை பண்ணியிருக்கார். அப்பா அதுல என்ன ஒளியோடு கூடிய நீல மாடங்கள், நீலக்கல் பதிக்கப்பட்ட மாடங்கள், சிவந்த ஒளியை வீசக்கூடிய மாணிக்க கற்கள் பதித்த மாடங்கள், ரொம்ப 24 கேரட் பளபளன்னு மின்னக்கூடிய சுத்தமான தங்கத்தினால் இழைக்கப்பட்ட மாடங்கள், சந்திரகாந்த கல், அது எப்படி சந்திரனுடைய ஒளியை தான் எடுத்துக்கொண்டு அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீர் பெறுகிற மாதிரி அதுல இருந்து வருமா, பன்னீர் மாதிரி வாசனையோட. அப்பேற்பட்ட கற்களாலான மாடங்கள், இப்படி குற்றமே இல்லாத வரிசையாக விளங்கக்கூடிய அந்த அரும் காட்சி இருக்கு. நம்ம கூட ஒரு தடவை பார்த்தோம், ரகுவம்சத்துல கூட ரகுவனுடைய ஆட்சியில அவனுடைய மாளிகைகள்லாம் இருந்த வீதிகள் பார்த்தா இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியுமா, இந்த கடைசி வீட்டினுடைய உபரிகள்லேருந்து பார்த்தா முதல் வீட்டினுடைய ஃபுல்லா எல்லாம் தெரியுமா. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்துன்ற மாதிரி இந்த மாடங்களும் அமைப்புகளா இருக்கு. இது எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு நான் சொல்றேன், ஒரு அழகான பொண்ணு ஒத்தி நிறைய நகைகள்லாம் நவரத்தின கற்களை இழைக்கப்பட்ட நிறைய ஆபரணங்கள்லாம் பூட்டி கொண்டு பட்டு கோடையில அவ அப்படி அழகா அப்படி நடந்து வந்தான்னா அதுக்கு எப்படி அழகா இருக்குமோ அது மாதிரி இந்த மதுரை நகர் இருந்துதான். ஒரு அழகான பொண்ணு எப்படி எல்லா நகைகளும் போட்டுன்னு அப்படி எதிர நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ரத்தனங்களால் இழைக்கப்பட்ட இந்த மாளிகைகளை கொண்ட நகரமானது, இந்த மதுரை நகரமானது, இந்த மன்னர்களுடைய வீதியானது அவ்வளவு அட்ராக்டிவா அவ்வளவு மனசுக்கு ரம்யமா அழகோட இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். தேசு அபீர் அப்படின்ற வார்த்தைக்கு ஒளி விளங்கும். கனகம்னா பொன், கனகம் அப்படின்றதோட கனகாங்கி அது கூட சம்ஸ்கிருத வார்த்தை தான் இல்லையா. கனகாங்கி தங்கம் போல மின்னக்கூடிய உடலை உடையவர். கனகாங்கின்னு ஒரு ராகம் கூட இருக்குல்ல, கனகாங்கி ரத்னாங்கி முதல் ராகம் நினைக்கிறேன். ஆமா, கனகாங்கி ரத்னாங்கி கானமூர்த்தி மானவதி தானரூபி இப்படி ஏதோ வந்துட்டே இருக்கும் வரிசையா. அதுல கூட ஒரு அழகு, அதுவும் ஒரு கவி தானே பண்ணிருக்காரு. வெங்கட கவியா அவர் பேரு வெங்கடமகி.
வேங்கட மகி. என்ன அழகா அந்த வரிசைப்படுத்தி அந்த சக்கரங்கள் இது பண்ணி அந்த ஸ்வரங்கள்லாம் கரெக்டா இந்த ராகத்துக்கு அடுத்த ராகத்துக்கு ஒரு ஸ்வரம் தான் வித்தியாசம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சக்கரத்துக்குள்ள 6 அது பண்ணி அது 1 6 சேர்த்தா 7வது வரும்போது அந்த முதல் சக்கரத்துக்கும் 7வது சக்கரத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை கொடுத்து இப்படியே எடுத்துட்டு வரும்போது சுத்த மத்தியமும் பத்திய மத்தியம்ங்கிற ராகங்கள்லாம் பண்ணி இதுல ஒரு 36 அதுல ஒரு 36 இதுல இருக்கிற மத்திய மாத்திரம் மாத்தினா அந்த 36 சேர்த்தா அந்த ராகம் வந்துடுறது. அடே அப்பா, அந்த ராகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற அந்த சங்கை வேற கொடுத்துருக்கிறது நிஜமா ஆச்சரியம் தான். அது மாதிரி தமிழ்லயும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சங்கைகளை வச்சுட்டே பாட்டெல்லாம் அவ்வியார் கூட பாடியிருக்கா, அதையும் நான் சொல்றேன். இதுல ஒரு சாதாரணமா ஒரு சின்னதா பவானி அப்படின்னு இருக்கிறது. அந்த பவானிங்க அதை உல்டா பண்ணும். வா பா அப்படின்னு எடுத்துட்டாக்கா வா 4 பா 4 பவானி, அது 44. இல்ல இது இன்னொன்னு பாவனி அப்படின்னு எடுத்துட்டா பா 1 வா 4 பாவன 14 திருப்பி 41, அது 41வது நிலகர்த்தா. இப்படி ஒரு அழகா இருக்கா. தமிழ்ல கூட ஒரு வேடிக்கையான ஒரு பாட்டு உண்டு. ஏதோ ஒரு தற்குறி ஒரு பெரிய குறுநில மன்னர் அங்க போயிட்டு ஔவையார் போன உடனே ஏதோ பாட்டெல்லாம் பாடினா ஒன்னும் எதுவும் தர மாதிரி இல்லை, அதோட திட்டி வேற அனுப்பிச்சுட்டான். உடனே ஒரு பாட்டு அங்கேயே எழுதி ராஜாட்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னன்னா 8 லட்சணமே யமனேறும் பரியன்னு ஆரம்பிச்சு அதை பாடிட்டு போயிட்டான். 8 அப்படிங்கறது 8ங்கிறது தமிழ் 6 எழுதுனா 8ஆம். கால் அப்படின்ற 1/4 அதுக்கு வா 8 லட்சணமேனு அவலட்சணமேன்னு அர்த்தம். யமன் ஏறும் பரியேன, பரின குதிரை, யமன் ஏறி வரக்கூடிய குதிரை என்ன எரும மாடு. அதனால எரும மாடுன்னு திட்டுறதுக்கு 8 லட்சணமே யமன் ஏறும் பரியன்னு எருமைக்குள்ள லட்சணங்கள்லாம் இந்த பாடலை சொல்லி பாட்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாவ. அது மாதிரி எழுத்துக்களை வச்சு விளையாடுறது, கதைகள் வார்த்தைகளை வச்சு விளையாடுறது, சொல்ற அழகு, அவளுடைய வர்ணனை அப்படி கண் முன்னாடி நிக்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல என்னென்ன நடந்ததுன்னு சொல்றோம் இல்லையா, வெறும ஊரையே வர்ணிச்சுட்டு இருந்தா போராது. அந்த ஊர்ல மக்கள், அந்த வீதியில இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி இருந்தா, அவ என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த நாட்டுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைச்சது, இந்த ராஜா என்ன பண்ணிருந்தா, இதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு வர போறார். அடுத்த பாடலான 165வது பாடல்ல விரைய கல் கதுப்பி நல்லார் வீங்கு இளம் கொங்கை பொழுந்த வரையகன் மார்பமன்றி வடுப்படா தம் அன்பிலார் உரையகன் மாணவ ஆற்றல் ஒழுகுவார் பலகையுள் வாழ் கரையகல் விஞ்சை வீரர் கணம் பயில் காட்சி தெங்கும். இதுவும் அதே மாதிரிதான். எங்க பிரிக்கணும், ஏதா பிரிக்கணும்னு பார்க்கணும். இதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அரசருடைய வீதி முழுக்க எப்படி இருக்குன்னா நிறைய பெண்கள்லாம் அந்த இதுல போயிட்டு வந்துட்டு இருக்கா. பயமில்லாத அந்த காலத்தை போயிட்டு இருந்தா. மகாத்மா காந்தி கூட சொன்னார் இல்லையா, நிஜமான சுதந்திரம் ஒரு நாட்டுக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு நிஜ அடையாளம் என்னவா இருக்கணும்னா, நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு அழகான ஒரு இளம் பெண்ணானவள் அத்தனை நகைகளையும் கழுத்துல கொண்டு தனியாக தன்னந்தனியாக யாருடைய எந்த எக்ஸ்டர்னல் பாதுகாப்பும் இல்லாத தைரியமா போனோமா. அந்த ஒரு நிலை என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு அந்த நாடு நிஜமான சுதந்திரம் அடைஞ்சுன்னு சொல்லுவார். இந்த நாட்டுல அப்படி ஒன்னாலும் போக முடியுமா? பெண்கள்லாம் எப்படி போறா அப்படின்னாக்கா, அவளுடைய நறுமணம் மிக்க கூந்தல், நிறைய புஷ்பங்கள்லாம் தலையில சாத்திட்டு இருக்கா, வாசனை திரவியங்கள்லாம் தலையில தடவின்னு இருக்கா. அதனால அவளுடைய கூந்தல்லாம் ரொம்ப வாசனை மிக்கதாக இருக்கு. இப்போ இதுக்கும் இவர் சொல்ல போற பாட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னாக்க, உடனே அடுத்தது என்ன பண்றாருன்னா அவளுடைய கணவன்மார்கள் கிட்ட போயிடுறாரு. அவளுடைய கணவன்மார்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளுடைய மார்பு அப்படியே பறந்து இருக்கான். அப்படியே அந்த சண்டை போட்டு அதுக்கு தன்னை தயார் பண்ணிட்டு பயிற்சி பண்ணிட்டு அப்படியே நம்ம இந்த ரெசுலர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே அங்கங்க உடம்புல பார்த்தா ஒரு அது என்னதுன்னு தெரியாது, மலையான்னு தெரியாது, மனுஷனான்னு தெரியாது, அப்படி இருக்கும் இல்லையா. அது மாதிரி அந்த சண்டை போட்டு உடம்ப நல்லா பதப்படுத்தி பக்குவமா தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சுட்டு இருக்கோடைய மார்புகள் இருக்கு, அது பறந்து விரிந்திருக்கு. அந்த பறந்து விரிந்த மார்புல நிறைய வடுக்கள்லாம் தெரியறதான். வடுக்கள்னாக்க அடையாளங்கள்னு சொல்றோம்னாக்க, காயம் பட்டா அந்த இடத்துல ஒரு அடையாளம் ஏற்படுது இல்லையா, அதுக்குதான் வடுன்னு சொல்லுவோம். ஸ்கார் அப்படிங்கிறோம் இல்லையா, நம்ம இங்கிலீஷ்ல ஸ்கார் அப்படிங்கிறோம். அது மாதிரி இவாளுடைய மார்புல ஸ்கார் இருக்கு.
எப்பவுமே போர் வீரர்களுக்கு முதுகுல ஸ்கார் இருக்கக்கூடாது, மார்புல தான் ஸ்கார் இருக்கணும். ஏன்னா முதுகுல ஸ்கார் இருந்ததுன்னா புறமுதுகு காட்டி ஓடி நான் பயந்துட்டு அப்ப அவன் வேளால குத்தினா, சூலத்தால குத்தினா, வாழால கீச்சான், இப்படி வந்துடும். இவன் மார்புல தாங்கிட்டு சண்டை போட்டு அவன் இருக்கான்னா அவளை ஜெயிச்சுட்டான்னு அப்ப அது புரியாது. இவளுடைய மார்பில் இருக்கக்கூடிய வடுக்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த மலை போன்ற மார்பில் இருக்கக்கூடிய இந்த பிளந்த வடுக்கள், அந்த வடுக்கள் தான் இருக்கு. இது எதிரிகளோட சண்டைப்பட்டதனால் ஏற்பட்ட அந்த வடுக்கலாம். அதோட இல்லாத அவளுடைய மனைவியர்களோட கூடி கூடல் அதனால அவளுடைய மார்பகங்கள் மேல பதித்த வடுக்கலாம். அதாவது அவ்வளவு உறுதியான மார்பை உடையவர்களாக 2 பேரும் இருந்தான்னு சொல்றாரு. பெண்களும் அவ்வளவு உறுதியானவர்களான சரீரம் படைத்தவர்களாக இருந்தார்கள். ஏன்னா அவர்கள் இவர்களை கட்டி தழுவும் போது அவருடைய கணவன்மாருக்கு மார்புல அடையாளங்களை ஏற்படுத்துகின்றன. இதுனா மார்புல அடையாளம் ஏற்படுத்த முடியுமான்னு அதுக்கு சில இது இருக்கு, ஆதாரங்கள் நம்ம சொல்லலாம். அது எங்க வருது அப்படின்னாக்க, ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பார்த்திருக்கோம். பெரும்படி சில ஏதுவும் காட்டி மூன்றல் குறிக்கும் கூறும் பொருள் கொண்டு பெற்றும் தறி குறிக்கும் சமையல் ஆறும் தலைவி இவளாயிருப்பதென்று வெறும் சேவை கொண்டாடிய வீணருக்கே. அந்த அதுக்கு முன்னாடி வீணா கண்டுபிடிச்சா அது சொல்லிடலாம். அது தங்க சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெண்கட்கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய் அடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி. அது அவர் அந்த காலத்துக்கே போயிட்டு அதுல அபிராமி பட்டர் சொல்றார். அபிராமி பட்டருக்கு முன்னாடி எழுதுறவர் பரஞ்சோதி மணிவரத்துல தங்க சிலை கொண்டு அந்த தங்கமயமான அந்த மலையை கொண்டு முப்புறம் எரிக்கிறதுக்காக என்ன மலையை கொண்டு வந்தா, அதுக்கு என்ன மேருமலை, அது கொண்டு மேருமலையை வில்லா படைச்சுதானே கொண்டு வந்தார் இல்லையா. அவர் தானவர் முப்புறம் சாய்த்து, தனு உடைய பிள்ளையான தானவர்கள் சொல்லக்கூடிய அசுரர்களை அந்த 3 பேர்கள் இல்லையா, அந்த தங்கம் வெள்ளி உலோகம் அப்படின்ற மலையை வச்சிருந்து அங்கங்க பறந்து போய் நாடுகள் எல்லாம் அழிச்சுக்கிட்டு மக்கள் எல்லாம் இம்சை பண்ணிட்டு இருந்தாலே அவளை சாய்த்து மத வெண்கட்கரி போர்த்த செஞ்சவன். மதம் பிடிச்ச வெண்கட்கரி, சிவந்த கண்களை உடைய அந்த கரின யானை, அதை உரித்து போர்த்த செஞ்சவன். அவரை எதிர்த்து வந்த யானை, அந்த யானையை ஏவி விட்டாலாம் யாரும். அந்த ஏவி விட்ட போது அந்த யானையை அழிச்சுட்டு அதனுடைய தோலை இடுப்புல கட்டின்னு வந்தாராம். இதுதான் தார்காவனத்துல வர காட்சி வேணும், தெரியல. அது அப்பேற்பட்ட அவன் யாருன்னா செகச்சவேன்னு இருக்கான், செஞ்சேவகன்னா. அதிலத்துக்கு சேவகன்ற வார்த்தையை போட்டார் அவர்னு. செஞ்சேவகன் செம்மையானவன், செழுமையானவன் சொல்லலாம். சேவகன்னா அடியார்களுக்கு சேவகனானவன். அடியார்கள் என்ன கேட்டாலும், பக்தர்கள் என்ன கேட்டாலும் உடனே நின்று முன்னாடி செஞ்சு கொடுத்துட்டு அதுல சந்தோஷப்படுற ஆசுதோஷி இல்லையா, அப்படி சந்தோஷப்படக்கூடியவனா அவனுடைய மெய் அடைய அவனுடைய உடம்பை கட்டி தழுவி கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி, தன்னுடைய மார்பகங்களுடைய அடையாளத்தை அவன் மேல பதித்தாள் அப்படின்னு சொல்றாரு. இது எங்க வருது கதை அப்படின்னு சொன்னாக்க, சிவபெருமான குறித்து கம்பாங்கிற நதியில அம்பாள் பூலோகத்துல தபஸ் பண்றான். மணல்ல லிங்கம் பண்ணி வச்சு தபஸ் பண்றாளாம். அப்ப அதை அழிக்கிறதுக்கு யாரோ நதியை கிளப்பி விடுறோம். அது வேகமா வருது, அந்த நதி, அது வேகவதி அப்படியே வேகமா வருது. அது அழிச்சிட போறதே லிங்கத்தைன்னு சொல்லி அப்படியே இறுக்கி கட்டிக்கிறாளாம் அம்பாள். அது மணலான பண்ண லிங்கம் வேற இல்லையா, அதை பூஜை பண்ணிட்டு இருக்க. இப்ப அது தண்ணி வேற வந்துட்டே இருக்கு, அணைச்சு கட்டுன்னு என்னோட லிங்கத்துக்கு ஒண்ணும் ஆகாத இருக்கணுமே. அப்ப பரமேஸ்வரன் விடுறாரு, அந்த நதியை நிறுத்தி விடுறாரு, அங்கேயே நிறுத்தி விடுறாரு. அவன்தான் இன்னைக்கு அந்த கம்பா நதியில தண்ணியே கிடையாது, அது நிறுத்தி விடுறாரு. அந்த இடத்துல அம்பாளுக்கு ஒரு சின்ன கோயில் கூட போயிருக்குன்னு சொல்ற. அப்பேற்பட்ட அந்த அபிராமி பட்டர் தன்னுடைய இதுலயே அந்தாதியிலேயே இதை அழகா சொல்றார். இந்த மாதிரி தன்னுடைய மார்பினுடைய அடையாளங்களை பதித்தாள்னு. அதே தான் இவரு எடுத்துட்டு என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டாக்க, தன்னுடைய கணவன்மார்களுடன் அவர்கள் ஊழலின் போது ஏற்பட்ட அந்த இறுக்கி கட்டி கொண்டதனால் ஏற்பட்ட அந்த வடுக்கள், இந்த வடுவும் எதிரிகளையோடு சேர்ந்து படையோடு போய் அவளை எதிர்த்து சண்டையிட்டு அவர்களுடைய ஆயுதங்களால் மார்பிலே கீறப்பட்ட வடுக்களை தவிர, இந்த 2 வடுக்களை தவிர இவளுக்கு வேற வடுக்களே கிடையாது.
ஏன்னா அவ உயிரை ரொம்ப துச்சமா மதிக்கிறவா. அவளுக்கு முதுகு பக்கம்லாம் அவளுக்கு அடிபடுறதுக்கே சான்ஸ் கிடையாது. ஏன்னா எப்பவுமே எதிர்த்தே நின்று பழக்கப்பட்டவர்களானால அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடாதவர்கள் ஆகுறதுனால இந்த மார்பகத்துல பட்ட வடுக்களை தவிர வெடுக்களே இல்லாத பெரிய வீரர்களை உடைய அந்த நாடு. அவர்கள் எப்படிப்பட்டவர்னு, அவர்களுக்கு தன்னோட உயிர் மேல ஆசை கிடையாது. தன்னோட உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா அவ படையில சேர்ந்து சண்டைக்கு வருவாளோ? வரமாட்டான். இன்னைக்கு நம்முடைய ராணுவம்னு எடுத்துட்டோம்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் தன்னோட குடும்பத்தை மறந்து, குழந்தைகளை மறந்து, ஒய்ஃபை மறந்து, அம்மா அப்பா மறந்து நாட்டுக்கு பணி ஆற்றணும்ன்றதுக்காக அங்க அவ வேலை செய்யறா இல்லையா? அவ அங்க நிம்மதியா நம்மளதான் தூங்க முடியாது அங்க விட்டுட்டு அவ முழிச்சுட்டு இருந்து அவ எல்லையில காவல் காத்துட்டு இருக்காள். நாலா பக்கமும் எந்த ஒரு நாடா இருந்தாலும் அந்த நாட்டை சூழ்ந்து நாலா பக்கமும் எதிரிகள் எப்பவும் கண்ணும் கருத்துமா காத்துட்டு இருப்பாளாம். அப்பேற்பட்ட அந்த எதிரிகளிடமிருந்து நம்ம உள்நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக எப்படி விழிப்போட இருக்கா இல்லையா? அதனால அவளுக்கெல்லாம் அவளுடைய உயிர் மேல அன்பு கிடையாது. என் உயிரை பாதுகாக்க வேண்டும், என்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அதோட அவர்கள் ரொம்ப புகழ்மிக்க ஒரு மானத்தோட வாழ்பவர்களாம். மயிர் நீப்பின் வாழா கவரிமானன்னார் உயிர் நீப்பர் மானம்பரின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி, தன்னுடைய முடி ஒன்று விழுந்துருத்தோன்னு சொன்னா அதுலயே அவ தன்னுடைய மானமே போயிட்ட மாதிரி இந்த கவரி மான்கிறது உயிரை விட்டுடுமா. அது மாதிரி இந்த வீரர்களும் ஒரு இழுக்கு, ஒரு அப்பழுக்கு வந்துடுத்தோன்னா தன்னுடைய கௌரவத்துக்கு, தன்னுடைய மானத்துக்கு ஒரு பங்கம் ஏற்படும் போது என்ன பண்ணுவாள்னா அவ அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கே விரும்ப மாட்டாளா, உயிரே விட்டுடுவாளாம். அப்படிப்பட்ட அவ்வளவு பராக்கிரமம் பொருந்திய மானத்தராக இருக்கக்கூடிய அளவில்லாத வீரர்களுடைய கூட்டம் இருக்கு இல்லையா? அவ அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன பிராக்டிஸ் பண்றான்னு, திடீர்னு போய் யுத்த காலத்துல அங்க போய் அவள்கிட்ட சண்டை போடுறான்னு வருமா? நம்ம இங்கேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிராக்டிஸ் பண்ணாதான் அவ இப்படி தாக்கலாம், நம்ம எப்படி பதிலுக்கு தாக்கணும், எப்படி நம்ம தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும், இதுக்கெல்லாம் பயிற்சி வேணும் இல்லையா? இதுல ரொம்ப ஒரு ஏற்கனவே ஒரு படை இதுவரை அந்த தலைவனாக இருந்தவர் ஓய்வு பெற்ற பிறகு தனக்கு அடுத்த வரவாழ்கிட்ட அவர் பயிற்சி கொடுக்கிறார் இல்லையா? அப்படி அவ கையில ஒளி பொருந்திய கேடயங்களையும் வாள்களையும் வைத்துக் கொண்டு அந்த வித்தையை பயில்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள். கதுப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? விரையகல் கதுப்பு, விரைய கல் கதுப்பு என்றதுல அந்த கதுப்புங்கிறதுக்கு கூந்தல் அப்படின்னு சொல்றோம். போழ்ந்து அப்படின்னு சொன்னாக்க பிளந்து, காயம் ஏற்படுத்தி, வடுக்களை ஏற்படுத்தி. உரை அகல் மானம்னா புகழ் மிகுந்த தன்னுடைய கௌரவம், மானம். பலகைன்னு இந்த இடத்துல கேடயம். கேடயம்னா தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு டிஸ்க். விஞ்சை அப்படின்னா விந்தை அப்படின்னு சொல்றோம். விஞ்சை அப்படின்னா கடைசியில கரையகல் விஞ்சை வீரர் கணம்பைகள் காட்சி தங்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்புறம் கணம் அப்படின்னா, கணம்னா கூட்டம், கணம் சொல்றோம் இல்லையா? கணம் கணம். இந்த தமிழ்ல என்னன்னா ஒரு பெரிய கஷ்டம், எல்லாத்துக்கும் கா கா ஒரே எழுத்துதான், டா டா ஒரே எழுத்துதான், தா தா ஒரே எழுத்துதான். நம்ம சந்தர்ப்பத்தில இருந்து நம்ம பழக்கத்துல இருந்தா இது பண்ணும். கணம் அது ஒரு சாங்ல கூட ஒருத்தர் அப்படிதான் பாடிட்டா. என்னன்னாக்கா, கணபதியே என் துணை வருவாய். அடுத்த லைன்ல கணமுனை மறவேன் கதி என்றும் நீயே. பாடுற எல்லாரும் கணமுனை மறவேன், கணமுனை மறவேன் பாடுவா. அது என்ன கணம்? எத்தனையோ தடவை சொன்னா கூட அப்படியே பாடிட்டு இருப்பாங்க. அது அவ திருத்திக்க மாட்டேன். ஏன்னா அவ எழுதின்ற பாடுறது ஒண்ணு. அதுல இப்ப இந்த இருக்கிற காலத்துல தமிழ் என்ன பண்றாங்கன்னா, நிறைய குழந்தைகளுக்கு, அதுவும் சிபிஎஸ்இ இதுல படிக்கிறவா, ஐஎஸ்சில படிக்கிறவாளுக்கெல்லாம் அந்த குழந்தைக்கு தமிழே தெரியாது. ஏதோ ஆத்துக்குள்ள கூட ஏதோ கொஞ்சம் அப்படியே நுனி நாக்கால ஏதோ ஒண்ணு பேசுமே தவிர தமிழே தெரியாது. நம்ம ஏதாவது இங்கிலீஷ் சொன்னோம்னு சொன்னா தமிழ்ல அது நோட் பண்ணிக்கிறது இங்கிலீஷ் எழுத்துல தான் நோட் பண்ணிக்கும். அவ பேசுறதுல இருந்து அவ பாடுறதுல இருந்து கண்டுபிடிச்சலாம், என்ன இங்கிலீஷ்ல எதுன்னு படிச்சியா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆமான்னு சிரிக்கும். என்னன்னா அப்பா அம்மா அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய தாய்மொழியை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. பள்ளிக்கூடங்கள்ல இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பல ஸ்கூல்ல இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் they do not encourage the children talking in their own mother tongue. இங்கிலீஷ்ல தான் பேசணும், இங்கிலீஷ்ல தான் வரணும், காலத்துல உங்களுக்கு அதுதான் பழப்பணும். ஆனா அப்படிதான் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லா குழந்தைகளுமே வெளிநாட்டுக்கு போற குழந்தைகளா இருக்கனால அது ஆரம்பத்துல இருந்தே அது இங்கிலீஷ்லயே படிச்சு பழகிடுறது இல்லையா? அதனாலதான் அவளால் எழுத்துக்களை சரியாக அவளால உச்சரிக்க முடியறது இல்லை அப்படிங்கிறது அது ஒரு ஃபேக்ட்.
சரி பரவாயில்ல, நம்ம அதுக்குள்ள போனா அது பாலிடிக்ஸ்ல கொண்டு போய் விட்டுடும், வேண்டாம் நமக்கு அது. நம்ம பாடலை பிரிச்சு படிச்சு பார்க்கலாம். விரை அகல் கதுப்பி, விரை அகல் விரை அகல் கதுப்பு, விரை அகல் கதுப்பின் அப்புறம் இன்னொரு இடத்துல எங்க பிரிக்கணும், கருப்பின் அல்லால் அது இல்லாமல் வீங்கு இளர் கொங்கை போழ்ந்த, விரையகல் கதுப்பின், கதுப்பின் நல்லார் இல்லையா, கதுப்பின் நல்லார் கதுப்புன்றதை தவிர, அப்புறம் போழ்ந்த, அப்புறம் வரைய கல் மார்பம் அன்றி வடுப்படார், வடுப்படார்ன்றதுக்கு ஒரு இட்டு சேர்த்துருங்க, வடுப்பட்டார் தமக்கு அன்பிலார், தமக்கன்பிலார் உரை அகல் உரைய கல் அகல், உரை அகல் மானம் ஆற்றால் ஒழுகுவார் பலகையுள் ஒள்வாள் கரைய கல் விஞ்சை வீரர் கணம் பயில் காட்சி தெங்கும். இப்ப பிரிச்சு படிக்கலாம், படிச்சு அப்படியே அர்த்தத்தையும் பார்க்கலாம். வரை அகல்னா மலை போல, வரைன்னா மால்வரை அப்படின்னா பெரிய திருமாவளவன் இருக்கக்கூடிய மலை திருப்பதி அப்படி மாதிரி, வரை அகல் அகன்ற மலை போல இருக்கக்கூடிய மார்பை மலைக்கு உதாரணமா ஏன் சொல்றாருன்னா, கல் எப்படி உறுதியானதோ அது மாதிரி மலை உறுதியானது, கல் உறுதியானது. அது போல இவருடைய மார்பகங்கள், போர் வீரர்களுடைய மார்பகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, மலை போன்று அகன்று இருக்கு, உறுதியாகவும் இருக்கு. மார்பம் அதான் அந்த மார்பு. விரை அகல், அதுடைய மார்பு எப்படி இருக்குன்னா, விரை அகல், விரைனா வாசனை, விரைகடல் போற்றி அப்படின்னு சில பாடல்களை வந்திருக்கும் இல்லையா. விரை அப்படின்னாக்க வாசனை மிகுந்த, அகல் மனம் மிக்க, விரை அகல் வாசனை மிகுந்து இருக்கக்கூடிய, கதுப்பெண், கதுப்பெண்ணு கூந்தல்களை உடைய, கதுப்பின் நல்லார் அப்படின்ற அந்த இடத்துல பிரிச்சா, நல்லார்னா மகளிர்னு அர்த்தம். அழகான கூந்தலை பூக்களை அணிந்து கொண்டிருப்பதனாலும் வாசனை திரவியங்களை எல்லாம் தடவி கொண்டிருப்பதனாலும் வாசனையோடு கூடிய அந்த மகளிருடைய கூந்தல் அது வீங்கு இளம் கொங்கை பொருந்த, வீங்கு இளம் கொங்கை அப்படின்னாக்க வீங்கு பருத்தன, கருத்தன எந்ததன் கண்ணனவண்ண கனகவெப்பில் பெருத்தன பாலடும் பிள்ளைக்கு நல்கன்னு பேரருக்குள் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையம் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தன் முன் நிற்கவே அபிராம் பெற்ற சொல்றார். அது அவளுடைய பருத்த கொங்கைகள்னு அவளுடைய குஜங்கள் தனங்கள் அப்படி பருத்து உறுதியோட இருக்கான். அம்பாளுக்கு அப்படி இருந்தது. அது மாதிரி இவர் இந்த மதுரையம் பத்தி இருக்கக்கூடிய, அப்ப மதுரை மீனாட்சி ஆட்சி பண்ண காலத்துல இருக்கக்கூடிய அந்த அவள்லாம் எப்படி இருப்பா, அவள்லாம் அவதாரமா எடுத்து வந்தவாளாதான் அம்பாளுடைய. அவளுக்கு தொண்டு பண்ணக்கூடிய எத்தனையோ பேர் இருப்பா இல்லையா அவளுடைய ஸ்ரீபுரத்துல. நான் போய் இங்க மீனாட்சி ஆட்சி பண்ண போறேன், நீங்க எல்லாரும் அங்க வந்துருங்க. ராமாவதாரத்துல தேவர்கள் எல்லாம் வானர்களா வந்தார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. கிருஷ்ணாவதாரத்துல ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் கோபிகைகளாகவும் கோபர்களாகவும் வந்தாலும் நம்ம பாக்குற மாதிரி அம்பாள் இப்படி கொண்டு வந்துருக்கலாம். அதனால அம்பாளை மாதிரியே அவளுக்கு சாரூபியம் அவளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பெருத்த ஸ்தனங்களை உடைய அவர்கள் போழ்ந்த அன்றின அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட வடுக்கள், மார்பலை ஏற்படுத்தப்பட்ட வடுக்கள். யாருக்கு? அந்த வீரர்களுடைய பரந்த மார்பலை ஏற்படுத்தப்பட்ட வடுக்கள் இருக்க, அது அவருடைய மனைவிமார்கள் அவருடைய அன்புடன் கட்டி தழுவிய போது ஏற்பட்ட மார்பினால் செய்யப்பட்ட அந்த வடுக்களை தவிர வடுபட்டார் வேறு படையினரால் வடுபடாதவர், வடுபடார். அது வடுபட்டார்னா வடுபட்டவர்னு ஆயிடும். ஏன் அந்த இட்டு அங்க போட்டான்னு தெரியல. அந்த ஒரு இதுக்காக போட்டிருப்பார், அக்ஷரங்கள் இவ்வளவு வரணும். இந்த நம்ம எப்படி இந்த சீர்தலை அப்படின்லாம் சொல்லுவார். இந்த காலத்துல யாரும் அதெல்லாம் பாக்குறது இல்ல. ஏதோ எழுதிட்டு அது கவி பாட்டு அப்படின்னு ஆயிடுறது. இதுல இப்போ ஸ்லோகம்னு கூட நம்ம பண்ற எல்லா ஸ்லோகமுமே அந்த இலக்கணத்துக்கு உள்ளப்பட்டதாக இருக்காது இல்லையா. சில பேர் பண்றா, சரி ஏதோ பாடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சார் சொல்வார் என்னன்னாக்க, அதெல்லாம் கவிசம் ஸ்லோகம் அப்படின்லாம் எடுத்துக்க வேண்டாம்.
அது ஏதோ ஒரு சாகித்யம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல ஒரு பாடல் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்தோத்திரம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா? அது இலக்கணத்துக்கு அப்பாற்பட்டதா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவார். ஸ்துதி அப்படின்னு எப்படி வேணாலும் இருக்கலாமே. ஒரு ரைமிங்கா சொன்னா கூட அது கூட ஸ்துதி தானே, அதுவும் ஒரு கவிதை மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம பஜனை கவிதைன்னு வேணா அதை சொல்லிக்கலாம். அதுக்கு இலக்கணம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருப்பா. இங்க அவெல்லாம் வடுப்படார் அப்படின்னா இங்க வடுப்பட்டார்னு எழுதிதான் வடுப்படார்னு படிக்கணும். வேறு படையினராலே வடுப்படாதவர்கள், மற்ற எதிரி நாட்டு வீரர்களால் ஏற்படுத்தப்படாத வடுக்கள் ஏற்படுத்தப்படாத மார்பை உடையவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்னா தமக்கு அன்பு இல்லார். அவளுக்கு தன்னுடைய உயிரிடத்திலே அன்பு கிடையாது. தன்னை காப்பாத்திக்கணும், தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி ஒளியறெல்லாம் கிடையாது. நம்ம மகாபாரதத்தை கூட பார்த்தோமே, நான் போய் எல்லாரையும் கிழிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உத்தரகுமாரன் கிளம்பினான் இல்லையா தேர்ல. சிகண்டி சிகண்டி தானே அர்ஜுனன் அர்ஜுனன் இல்லையா? அர்ஜுனன் பிரகன்னலையா அவர் சொல்றான், இவன் அழைச்சின்னு போ, இவன் நல்லா தேர் ஓட்டுவாய்வா, இவன் அர்ஜுனனுக்கே தேர் ஓட்டிருக்கான்னு சொல்லி அர்ஜுனன் தானே அவன். இவன் இந்த உத்தரகுமார் இந்த படையெல்லாம் பார்த்த உடனே பயந்து ஓடி வந்துருவான். திருப்பி ரதத்தை திருப்பு போலான்னு அவன் ஒரு அடி கொடுத்துட்டே, நீ ஓட்டுறா தேர, நீ அந்த இடத்துக்கு போய் என்னுடைய ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு வர, நான் தாண்டா அர்ஜுனன் தெரியாதா உனக்கு வாழ். ஐயோ இத்தனை நாள் நீ என்னோட அரண்மனையில இருந்து இப்படி இருந்த நீ அப்படின்னு அந்த கதையெல்லாம் உனக்கு இப்ப வேணாம் வான்னு சொல்லி சண்டை காய்ச்சல் போறான் இல்லையா? படைய பார்த்தோன்னு பயந்து ஓடி வந்துட்டானே உத்தரகுமாரன். அதுக்கப்புறம் அர்ஜுனன் பண்ண ஒரு சண்டையை பார்த்தோன்னா பிரமிச்சு போயிட்டான். அவன் ஓடி அப்பா கிட்ட சொல்லலைன்னா அவன் அப்பா விராடபுரத்து ராஜா அப்போ தர்மபுத்திர வாழ்க்கெல்லாம் மரியாதையை கொடுத்துருக்க மாட்டார். அதான் அந்த மாதிரி உத்தரகுமாரன் பிளேட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இல்லையா? மாதிரி அவன் ஆனா அவன் மாதிரி இல்லை. தன்னோட உயிருக்கு எப்பொழுதுமே அவர்கள் அன்பில்லாதவர்களாக, தன்னை காப்பாற்றணும்னு நினைக்காதவர்களாக உரை அகல் மானம் ஆற்றால் ஒழுகுவார். அவர்கள் எப்படி விளங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னா உரை அகல், உரைன்னு புகழ், புகழ் மிகுந்த, அகல்னா மிகுந்த. அகல்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் நம்ம பார்த்தோம்ல. அகன்றான்னு ஒரு இடத்துல பார்த்தோம், அப்புறம் இன்னொரு இடத்துல மனம் மிகுந்தன்னு ஒரு இடத்துல பார்த்தோம். இந்த இடத்துல புகழ் மிகுந்த அப்படின்னு பார்த்தோம். ஒரே அகல்ல புகழ் மிகுந்த மானம் ஆற்றால் ஒழுவர். தனக்கு கௌரவம் எப்படி வரணும், தண்டை போட்டு ஜெயிச்சு தன்னுடைய வீரத்தை காமிச்சோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்ற ஒரு நெறிமுறையின்படி விளங்கக்கூடியவளா அவர் இருந்தார்கள். அவ பயிற்சி பண்றா. எங்க பயிற்சி பண்றான்னா ஒரு பெரிய மன்னவர் வீதியில ஒரு பகுதியிலே வரலாம் பயிற்சி பண்றா. எப்படி பயிற்சி பண்றான்னு கையில கேடயத்தையும் ஒளி மிகுந்த வாளையும் பற்றி கொண்டு அதை வீசி ஒருவர் மேல் ஒருவர் வீசி சண்டை பயிற்சி பண்றா. சண்டை பயிற்சியும் போது அடிப்படாதான் படத்தான் செய்யும். ஆனா அதை பத்தி கவலைப்படல. தன் உயிரை அவ பெருசா நினைக்கல. நம்மளுடைய நாட்டை தான் அவ பெருசா நினைக்கிறா, நாட்டினுடைய பாதுகாப்பு தான் பெருசா நினைக்கிறான்னால அவ அந்த கேடயத்தையும் ஒளிபுரிந்த வாளையும் கையில வச்சுட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் வீசி கரை அகல் வீரர்கள், கரை அகல் இங்க நிறைந்த அளவிறந்த எண்ணிக்கையை தாண்டிய அப்படின்னு இந்த இடத்துல அகல்னு அர்த்தம். அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாக்க கரையகல் வீரர் கணம், அளவிறந்த வீரர்கள் கூட்டம், கணக்கில் அடங்காத வீரர்கள். பாரதத்துல சொல்லும் போது 7 அக்ஷோகணி தர்மபுத்திர சைட்ல இருந்தது, 11 அக்ஷோகணி சேனை துரியோதன் பக்கத்துல இருந்ததுலாம் கணக்கெல்லாம் நம்ம சொல்றோம். இங்க ஒரு கணக்கே சொல்லல. இப்ப இதுல கூட பார்த்தாக்க கந்தபுராணத்துல பார்த்தா கூட எத்தனையோ லட்சம் பேர் சண்டை போட்டான்னு சொல்றார். முருகன் தாமத்தான் தான் போனான். ஆனா சூரபத்மனோட சைட்ல இருந்து வரும்போது எத்தனையோ லட்சம் பேர். அது அந்த சமுத்திரக்கரை எங்க திருச்செந்தூர் தான் சண்டை நடந்ததுங்க. அந்த இடத்த பார்த்தா இத்தனை கோடி பேர் இருந்திருப்பாங்கன்னா அது ஒரு மிகைப்படுத்தி சொல்றதா கூட நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளவு பேர் இருந்தாலும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆயிரக்கணக்கா கூட்டம் வந்துடுது சார் அப்படின்னு சொல்றேன். என்னன்னா கூட்டம் நிறைய நிரம்பியது, எண்ணிண்டா இல்ல இருந்தாலும் என்ன சொல்றேன்னா ஒரு கணக்குக்கு பெரும் கூட்டம் இந்த இதை கேட்டது, ரசிச்சது, இதுல பங்கு பெற்றது அதை சொல்றதுக்காக அளவிறந்த வீரர்கள் கூட்டம் பயில் காட்சித்து எங்கும், பயில் காட்சித்து எங்கும், காட்சி தெங்கும்னு இருக்கு இல்லையா, காட்சித்து எங்கும் அப்படின்னு. காட்சி தெங்கும்னா, தெங்கும்னா தென்னை மரம், காட்சின்னா தென்னை மரத்தினுடைய காட்சின்னு ஆயிடும். அதை பிரிக்கும் போது ஏன்னா கணம் பயில், கணம் பயில்னா அங்க சண்டை வீர கணம் பயில், வீரர்கள் கணக்கில் அடங்காத வீரர்கள் அந்த சண்டை பயிற்சி செய்யக்கூடிய அந்த காட்சி எங்க பார்த்தாலும் இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றார்.
இதுல வரை அகல் மார்புன்னு 3 வரிகளை உடைய அகன்ற மார்பு. 3 வரிகள் என்ன அப்படின்னாக்க, உடம்ப கொஞ்சம் கீழே குனியும் போது மார்புல 3 வரி வரும். அந்த மாதிரி நல்லா குனிஞ்சு இது பண்ணோம்னா நம்முடைய பாதங்களை தொடரணும். வயிற்றுல 3 வரிகள் விழும்னு சொல்லுவார். அம்பாள் நிற்கும் போதே அவளுக்கு பட்டபந்த வலித்திரையான்னு ஒரு சரிதாச நாமத்துல வரும் இல்லையா? திருவலின்னு உண்டு. ஆமா, பட்டபந்த வலித்திரையா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவோம். ஃபுல்ல ஞாபகம் இல்ல. அவளுக்கு அருணாருண கௌசும்ப வஸ்திரபாசு கட்டி தட்டி அருணாரும கௌஸ்தும்ப வஸ்திரபாசு அதுல வரும். ஆமா, கிங்கணிகாரம்யா ரசனா தாமபூஷிதா அப்படி அந்த இடத்துல வருது இருக்கு. இந்த லைன் இருக்குன்ற தெரியுது. அந்த வரி இருக்கிறதுனாலயே அவளுடைய இடை இருக்குன்னு தெரியுதுதான். அம்பாளுடைய இடை அவ்வளவு மெல்லிடையா, மின்னல் கொடி போல தட்டில் லதா அப்படின்னு சொல்லும்போது மின்னல் கொடி போல இருக்கக்கூடிய இடைய உடையவளாக இருந்தாலும் அந்த இடை இருக்குங்கிறது எப்படி தெரியுது அப்படின்னா, அங்க 3 வரி தெரியுது அப்படின்னா. அந்த 3 வரி தெரியறதுனால இருக்குன்ற மாதிரி இங்க இவருடைய மார்பகங்கள்ல அப்படி பறந்து விருந்து பெருமூச்சு விட்டு அப்படி சண்டை போடும் போது மார்புல 3 வரிகள்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. இதுல உள்ள கஷ்டமான வார்த்தைகள்லாம் சேத்தன அர்த்தத்தை இதுலயே பார்த்துட்டோம். ரொம்ப அழகான ஒரு பாடல். அடுத்த பாடல் நம்ம பார்க்கலாம். இப்போ மின்னை வாழென்ன வீசி வீங்குவா தம்மிற் போர் மூண்டு என்ன வான் மறுப்பு நீட்டி எதிரெதிர் புதைய குத்தி அன்னவான் என்ன வாய் விட்டதுவென செந்நீர் சோர பொன்னவாம் அகன்ற மார்பர் பொருள் களிர் ஆற்றுவார்கள் அப்படின்னு ஒரு பாடு. இப்ப நம்ம பிரிச்சு பார்ப்போம். அது எப்படி என்ன சொல்றாரு, என்ன அர்த்தம் சொல்றாரு அப்படின்றத பார்த்துட்டு பிரிச்சும் பார்க்கலாம். அந்த ஊர்ல மேகங்கள்லாம் இருக்கு. எப்படி மேகங்கள் இருக்குன்னா கண்ணுங்கரையில் இருக்கு. அந்த கண்ணங்கரிய மேகங்கள் என்ன அர்த்தம்னாக்க, வெள்ளையா மேகம்னா அதுக்குள்ள தண்ணி இருக்காது. கருமையான மேகங்கள் இருக்குன்னா அது கார் மேகம்னு பேரு. அந்த கார் முகில் சொல்லுமே அதுக்குள்ள நீர் இருக்கும். நீருண்ட மேகம் அப்படின்னு சொல்றோம். சூரிய ஒளியினாலே கடல் நீரை ஆவியாக்கி தான் அதை உண்டு அந்த நீரை எல்லாம் தனக்குள்ள தாங்கி கர்ப்போட்டம் அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்படி நீரால கர்ப்பமாக இருக்கக்கூடிய இந்த கரு மேகங்கள் இருக்கு. அது பெரிய ஒரு மேகம் இன்னொரு மேகத்தோட ஆகாசத்துல மோதிக்கிறதாம். அது மோதிக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒன்னோட ஒண்ணு சண்டை போடுற மாதிரி இருக்கான். அப்படி ஒன்னோட ஒண்ணு மோதும் போது மின்னல் ஏற்படுறதாம். அந்த மின்னலை பாக்கறச்ச அது வால் வீசி சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஒரு மேகம் இன்னொரு மேகத்தோட இடிச்சு சண்டை போடுற போது அந்த மின்னல் எப்படி இருக்குன்னா வாளால சண்டை போடுற மாதிரி இருக்கான். அப்புறம் போர் புரியக்கூடிய யானைகள் இருக்க தன்னோட வெண்மையான தந்தங்களை என்ன பண்றதுதான் எதிரி பகைவர்களுக்கு அவ உடம்புல அப்படி ஆழமா குத்தி எப்படி சண்டை போடுதுன்னா அவ்வளவு வேகமா ஆக்ரோஷத்தோட வீரர்கள் அப்படி பழக்கி வச்சிருக்கா. அது வீரர்கள் சண்டை போடுறதை பார்த்து இந்த யானைகளும் ஒன்னோட ஒண்ணு எதிரிகளோட சண்டை போடுதான். தன்னுடைய பெரிய தந்தத்தால குத்தி எதிரி யானைகளுடைய உடம்புல ரத்தத்தை கீழே வழிய வைக்கிறதாம். அப்போ அந்த யானைகள் வீர முழக்கம் பண்றதாம். யானைகள் முழங்குறதுன்னா யானை பிளிறதுன்னு சொல்லுவாங்க. யானை அந்த பிளிரும் போது அது எப்படி இருக்குன்னா, மழை பொழியக்கூடிய மேகங்கள் எப்படி ஒன்னோட ஒண்ணு மோதும் போது ஒரு இடி இடிக்கிறதோ அது மாதிரி யானைகள் சத்தம் போடுதுன்னா, அதுக்கப்புறம் இந்த மழை மேகம் இடிச்ச உடனே மின்னல் வந்த உடனே மழையாக கொட்டுறது இல்லையா அந்த நீரு, அது மாதிரி இந்த யானைகள் அந்த யானைகள் மேலையும் அந்த யானைகள் இந்த யானைகள் மேலையும் அப்படி சண்டை மோதி சண்டையினால அந்த தந்தங்களால குத்தி அது உடம்புல இருந்து வரக்கூடிய ரத்தம் கீழே விடுது. அதுவும் மழை எப்படி மேகத்திலிருந்து கொட்டுற மாதிரி யானைகள் உடம்புல இருந்து கொட்டித்து அப்படின்னு. இது என்ன இது இப்படி எல்லாம் இருக்கே அப்படின்னு கேட்டா, இது வெற்றி திருமகள் வீர திருமகள் இருக்கால அவளுக்கு இது பிடிக்குமா. இப்ப அம்பாள் எத்தனையோ அஷ்டலட்சுமி சொல்றோம் இல்லையா, நம்ம அதுல வீரலட்சுமி விஜயலட்சுமி எல்லாம் சொல்றோம் இல்லையா. அந்த வீரத்தை தரக்கூடிய லட்சுமி, ஆஹா நம்ம இந்த படை வீரர்களுக்கு நம்முடைய சக்தியை கொடுத்து அவர்களை ஒரு வீரர்களாக மாற்றணும், இவ என்ன அழகா சண்டை போடுறா எதிரிகளோட அப்படின்னு சொல்லி எங்க நியாயம் நேர்மை இருக்கோ அங்க வெற்றி கிடைக்கும், அது வேற விஷயம். அப்போ விஜயலட்சுமியாகவும் இருந்து இவர்களுக்கு பரிசாக இவருடைய சண்டைகளை கண்டு மகிழ்ந்து இவர்களுக்கு பரிசாக என்ன கொடுக்க வெற்றியை கொடுக்க
கொடுக்குறா இல்லையா, அந்த வெற்றியை அடைவதற்காக வெறும போனா சண்டைக்கு, இது காத்தால சண்டைன்னா 9 மணிக்கு சண்டைக்கு 8:55 கிளம்பினா பிரயோஜனம் இல்லையே. அட்லீஸ்ட் ஒரு நாள் முன்னாடி பயிற்சி பண்ணணும் இல்லையா, கொஞ்சமாவது பயிற்சி பண்ணாதானே. இப்ப யாரோ ஒருத்தர் ஒரு பௌராணிகர் உபன்யாசத்துக்கு போறாருனாக்கா அவருக்கு 6:30 மணில இருந்து ப்ரோக்ராம் 8:30 மணி வரைக்கும். அவர் அங்க போகும்போது 6:30 மணினா ஒரு 5 நிமிஷம் முன்னாடிதான் போவார். போய் அங்க ஏறி உட்காந்து அப்புறம் தியான ஸ்லோகங்கள்லாம் சொல்லி ஆரம்பிப்பார். அவர் தினமே நேர அந்த மேடையில வந்து உட்கார்ந்த அப்புறம் தான் அந்த என்ன நீங்க சொல்லணுமோ அந்த புத்தகத்தை பெறட்டார்னு வந்தாக்க there are chances for fumbling. ஆனா அதே அவர் வந்து ஒரு நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறத இன்னைக்கு அதை வந்து ஒரு தடவை பார்த்துண்டு எங்கெங்கேருந்து என்னென்ன ரெஃபரன்சஸ் நம்ம கோட் பண்ணலாம்னு சொல்லி எந்தெந்த நேரத்துல இப்படி சில இதுக்கு மீறி சில ஸ்பான்டேனியஸா வர்றதெல்லாம் இருக்கு. ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பிரஷன் அது வேற தனியா இருக்கு. அது வந்து அப்படி அனுபவத்தினால வரக்கூடியது. அந்த சொற்பொழிவு ஆற்றும் போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான லெக்சர்ஸ் பண்ணிருக்கனால அவளுக்கு அது கை வந்து கலையா இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த ஓவர் கான்பிடன்ஸ் எனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவான்னா ஒரு தடவை எல்லாத்தையும் அப்படி ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு வருவா. இன்னைக்கு முக்கியமா என்னென்ன சொல்லணுமோ அதை மாத்திரம் பார்த்துன்னு வந்துருவா. மிச்சத்தெல்லாம் வந்து அப்ப அங்க வந்து சப்ளிமெண்ட் பண்ணுவார். அது மாதிரி பயிற்சி பண்றாளாம் இந்த படை வீரர்கள், போர் வீரர்கள்லாம். அந்த யானைக்கும் பயிற்சி கொடுத்து அந்த யானைகளையும் அதுல வந்து அந்த ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு நாளைக்கு ஒரு யுத்தம்னு வந்ததுன்னா அதுக்கு தயாராக்குறாளாம் அந்த யானைகள்லாம். இது இப்படி அழகா அதை வர்ணனை பண்றார். இப்ப இதை வந்து பதமா பிரிச்சு நம்ம அர்த்தத்தையும் இதுல பார்த்து விடலாம். 166வது பாடல். வீங்கு கார் முகில்கள் வீங்கு முன்னாடி மின்னை வான் என்ன வீசி வீங்கு வார் தம்மேல் போர் மூண்டு என்ன வான் மறுப்பு நீட்டி எதிரெதிர் புதைய குத்தி அன்ன வானென வாய் விட்டு அதுவென சென்னீர் சோர பொன்னவாம் அகன்ற மார்பர் பொருள் களிறு ஆட்டுவார்கள். வீங்கு கார் அப்படின்னு இருக்குல்ல, 3வது வார்த்தை. வீங்கு கார்னு வீங்கி இருக்கக்கூடிய, பெருத்து இருக்கக்கூடிய அப்படின்னா பெரிதாக இருக்கக்கூடிய, சூழ் முதிர்ந்த அப்படின்ற, இது கர்ப்பம் அப்படின்னு சொல்றதுல நீர் கர்ப்பம். இது வந்து அந்த முகில்கள்னா ஆகாசம் தரக்கூடிய கரிய மேகங்கள். இந்த கார் அப்படின்னு சொன்னாலே அது வந்து கருப்பான கார் முகில்கள் இருக்க, இந்த கருத்த மேகங்கள் அதுக்குள்ள வந்து நீர் நிறைய அப்படி தங்கி இருக்கு. அது என்ன பண்றதுன்னா மின்னை வாழ் என்ன வீசி, மின்னை வாழென்ன வீச்சு இருக்குல்ல, மின்னை வாழென்ன வீச்சு இருந்து இப்படி பிரிக்கணும். மின்னை வாழ் என்ன வீசி, வாழ் போல மின்னலை போல, மின்னலே ஒரு வாழா வச்சுப்போம். அது வந்து ஒன்னோடு ஒண்ணு மோதும் போது மின்னல் ஏற்படுறது. அந்த மின்னல் வந்து வாள் போல இருக்கு. இது வாழ் வீசினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இது மின்னலை வீசுகின்றன. தம்மில் போர் மூண்ட என்ன, நமக்குள்ள பெரிய போர் மூண்டு விட்டது. அதனால நம்ம வந்து ஒன்றோட ஒருத்தர், ஒரு மேகத்தோட இன்னொரு மேகம் வந்து சண்டை போடுறதான். அதான் அவளுக்குள்ள ஒரு போர் மூண்டது போல இருந்து ரெண்டு சண்டை போட்டுக்கிறது, மோதுறது, ஒன்றோடு ஒண்ணு மோதுறது. எதை மாதிரி மோதுறது அப்படின்னு பின்னாடி சொல்றேன். இது வந்து உபமானம். அப்படி மோதுறதுனால வந்து பளிச்சுன்னு மின்னறது. அந்த மின்னல் என்னன்னா எதுக்கு ஒப்பா இருக்குன்னா அதுகள் வாழை வீசி சண்டை போடுவதற்கு ஒப்பாக இருந்தது. இது எது போல இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, பொருட்களிர், பொருதுதர் அப்படின்னா மோதுவார்கள்னு அர்த்தம். பொருட்களிர்னா போர் செய்யும் யானைகள். இவ சண்டைக்குன்னு யானைகள் தனியா வச்சிருப்பா. நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம் சினிமாலாம் கூட. சரித்திர கதையா இருந்தாலும் சரி, புராண கதையா இருந்தாலும் சரி, யானை படையின்னு வரிசையா நிறுத்தி வச்சிருப்பா யானை. பட் இவ்வளவு யானை எங்க இருந்து கொடுத்து எப்படி இதுக்கெல்லாம் சண்டை போடுது, அதுக்கு பயிற்சி கொடுத்துருக்கா, ஒண்ணுத்துக்கும் அடிப்படாது. அது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. இந்த போர் செய்யக்கூடிய யானைகள் என்னன்னா திடீர்னு அங்க போனா சண்டை போட முடியுமா உடனே? அதுல என்ன பண்ணணும்னு தெரியுமான்னு எல்லா யானையுமே பழக்கணும் இல்லையா? சாதாரண கோயில்ல இருக்கிற யானையே அவ பழக்கிறாளே. எப்படி சாயங்காலம் மத்தியானம் சாயங்காலம், குருவாயூர்ல எல்லாம் மத்தியானம் சாயங்காலம் சீவேலின்னு சொல்லி சுவாமியை தன்னோட முதுகலை ஏற்றிருந்த ஒரு இவர் நம்பூதிரி உட்கார்ந்துருக்கு. அது கோவில 3 தடவை வலம் வருது இல்லையா? அதுக்கெல்லாம் பழக்கினா தானே. திடீர்னு ஒரு யானையை பிடிச்சிருந்தது வராது, அது அடம் பிடிக்கும், முட்டி மோதி எல்லாம் பண்ணிடும். எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சி ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால இந்த யானைகளுக்கும் பயிற்சி கொடுத்துருக்கா. அது பயிற்சி கொடுக்கிற அந்த யானைகளை என்ன பண்ணுறது, ஒன்னோடு ஒன்று மோதுறது. போர் செய்யும் யானைகள்,
பட் அது கூட யானை பாகன் வந்து அந்த யானைக்கும் அதனுடைய அதுக்குன்னு ஒரு பாஷை, புரிஞ்சக்கூடிய பாஷை இந்த யானை பாகனுக்கு தெரியும். சொல்லியிருப்பான், இது மாதிரி நிஜமா நீங்க எல்லாம் எதிரி கிடையாது, நீங்க எல்லாம் நண்பர்கள் தான், நீங்க எல்லாம் சேர்ந்து எதிரி நாட்டுல இருந்து வர யானை மேல்தான் இந்த மாதிரி எல்லாம் மோதணும், உங்களுக்கு நாங்க பயிற்சி தான் கொடுக்குறோம்னு சொல்லி வச்சிருப்பான், அதுக்கு புரியுற மாதிரி. அதனால அதுவும் யானையை பழக்கிறது ரொம்ப ஈஸி. யானையை பிடிச்சின்னு வந்து அதை பழக்கி இதெல்லாம் பண்றாலே அது வந்து சில யானையெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்கும். நம்ம போனோம்னா கோவில்ல இருக்கிற யானை என்ன பண்ணும், நம்ம போனோம்னா அந்த தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணும். அப்ப தும்பிக்கையை நீட்டி நம்ம கையில காசு இருந்தா எடுத்துக்கும். இதெல்லாம் பழக்கம் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான். நம்ம ஏதாவது வாழைப்பழம் கொடுத்தா அதை எடுத்து வாயில போட்டுக்கும், நம்ம காசு கொடுத்தோம்னா எடுத்து அந்த யானை பாகன்ட்ட கொடுக்கும். அது எப்படி மாத்தி செய்யறது இல்லையா? என்ன பயிற்சி, எதுக்குமே ஒரு பயிற்சி கொடுத்தா அது வந்து பயின்றபடியே எல்லாத்தையுமே செய்யும். இது ஒன்னோடு ஒண்ணு மோதுறது. அப்படி மோதும் போது என்னன்னா நம் தன்னுடைய தத்தங்களால ஒன்னோட ஒண்ணு குத்திக்கிறது, மோதும் போது குத்துறது, அப்ப ரத்தம் கீழே ஒழுகும். இது வந்து இந்த மேகங்கள் மோதும் போது, இடி இடிச்சு மின்னலோட மோதும் போது மழை ஏற்படுவது போல இந்த இதுகள் சத்தம் போட்டு வாய் விட்டு முழங்கின ரொம்ப அது உரிமை ஒரு பிளிரி இப்படி ஒன்னோட ஒண்ணு சண்டை போடும்போது அது உடம்புல இருந்து தார தாரையா ரத்தங்கள்லாம் சொரியறதுதான் செந்நீர் சோற. அப்படின்னாக்க குருதின்னு ரத்தம், அது அப்படியே தார தாரையா கொட்டுறதுதான். சோரம் அப்படின்றது வந்து செந்நீர்னு அவர் சொல்லியிருக்கார், ரத்தம்னு எடுத்துக்கலாம். மலையாளத்துல சோரம்னாக்க ரத்தம். எந்த ஆயி சோரம் கண்டோம் அப்படின்னு கேட்பா, குழந்தை கீழே வந்துடுத்துனா என்ன ஆச்சு, ரத்தம் வந்துட்டா அப்படின்னு கேட்பா இல்லையா? அது மாதிரி அது சோரம் அப்படின்னா அது ரத்தம். மலையாளத்துல சோரம்னா ரத்தம். ஒரு இது கூட வேடிக்கையா சொல்லுவா, நீ வந்து தமிழ் பணியில தெலுங்கு பணி பண்ணா மலையாள பணி வரும்னு ஒரு புலவர் தன்னோட குழந்தைகிட்ட. தமிழ் பணியில தெலுங்கு பணி பண்ணாக்க மலையாள பணி வரும்னு வந்தா என்ன ஆகும்னா சனி பிடிக்கும்னு. முதல்ல ஆமா, முதல் பனிக்கு என்ன அர்த்தம்னாக்க தமிழ் பனி, பனிக்காலம், வெளியில பனி பெய்யுது மார்கழி மாசத்துல, கார்த்திகை மார்கழி தை மாசம் பனி இல்லையா, பனி கொட்டும் இல்லையா, அந்த பனியில போய் நீ வெளியில தமிழ் பனி செய்த, தமிழ் பனியில தெலுங்கு பனி, தெலுங்குல பனின்னா வேலை, அந்த பனியில போய் ராத்திரில வந்து நீ போய் வேலை பண்ணேன்னா, ராத்திரில வந்தேன்னா ஏதாவது செஞ்சேன்னா மலையாள பனி வரும். மலையாளத்துல பனின்னா ஜுரம், ஜுரம். மலையாளத்துல பனின்னா ஜுரம். இப்ப ஜுரம், இப்ப வந்து பனியில போய் வேலை செஞ்சு ஜுரத்தை வாங்கிட்டு வந்தானே என்ன ஆகும், சனி பிடிக்கும்னா. சனின்னா அவன் வந்து வந்தது டாக்டர், சனிங்க கூடிய டாக்டர் பிடிக்கும்னா. அவருக்கு பேர் வந்து சங்கரன் நீலகண்டன் தான் பேர் இருக்குமா இருக்கும். அவன் தமிழ்ல சுருக்கி வச்சுட்டு இருப்பார் ஒரு எந்த டாக்டர், சித்த வைத்தியர். சனி 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 பிடிக்கும்னா அந்த டாக்டர் பிடிச்சிப்பான். ஒரு ஸ்லோகம் கூட இருக்குல்ல, வைத்தியராஜ நமஸ்துபியம் தர்மராஜ யம தர்ம சோதரவ யமராஜ சகோதரன் யமஸ்து பிராணான் அரதி பிராணம் தனம் வை அப்படின்னு வரும். பிராணம் பணம் எல்லாத்தையும் வரும் அது. அதனால யமராஜனுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய வைத்தியராஜனே உனக்கு நமஸ்காரம். யமன் வந்து உயிரமத்தம் தான் திரும்பவா, நீ பணத்தையும் சேர்த்து எடுத்துன்னு போறேன்னு மாதிரி ஸ்லோகம் எழுதி வச்சுக்கல, ஞாபகம் இல்ல. அது மாதிரி இந்த பனியில பனி வரும் அப்படிங்கிற மாதிரி கவிஞர்கள்லாம் அப்படி சொல்லும்போது சோரம் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம வந்தோம், அதுல இருந்து வெளியில போயிட்டோம். சோரம்னா மலையாளத்துல ரத்தம் அப்படின்னு அர்த்தம். சோ ஒரு லாங்குவேஜ்ல ஒரே வார்த்தைக்கு வேற வேற அர்த்தங்கள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒலி ஒன்னா இருக்கும், ஆனா அர்த்தம் வேறையா இருக்கும். இங்க குருதி தாரையாக சொரியும். பொன் அவாம், திருமகள் இதை விரும்புறாளாம். பொன் அவாம்னா ஒரு பொன் வீட்டுல இருக்கக்கூடிய, தங்கத்திலே வீட்டிருக்கக்கூடியவள், அது செல்வம் தானே தங்கம், அது இருக்கக்கூடியவள் அம்பாள். அந்த மகாலட்சுமிக்கு இது பிடிக்கும். ஏன்னா அஷ்டலட்சுமி அவளாக இருக்கிறதுனால இந்த அகன்ற மார்பர், விரிந்த மார்பரையுடைய வீரர்கள் அந்த யானைகளை போர் பயிற்சி செய்விக்கிறதுக்கு ஆட்டுவார்கள்னு இவ சொல்றதெல்லாம் ஆட்டுவித்தால் ஆடாதார்
அப்படின்ற மாதிரி யார் இருக்கான்னு கேட்பா இல்லையா? அது மாதிரி பகவான் நம்மளெல்லாம் ஆட்டி வைக்கிறான். அவன் தான் பொம்மலாட்டக்காரன். நம்ம தான் பொம்மைகளா நம்ம ஆடுறோம். நடுவில் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கருப்பார் சூத்திர கயிறை வச்சுட்டு இருக்கான். அந்த கயிறை வச்சு நம்ம ஆட்டின்னு இருக்கான் நம்மள. அவன் நிறுத்தினாதான் நம்ம ஆட்டம் நிற்கும்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இந்த யானைகளை எல்லாம் இவர்கள்லாம் ஆட்டுகிறார்கள், ஆட்டு வைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இந்த பாடல்ல சொல்றேன். இது ரொம்ப அழகான இது ஒரு பாடல் இருக்கு. இதை மேகங்களையும் அந்த மேகத்தினால் ஏற்படக்கூடிய இடியையும் இடியினால் ஏற்படக்கூடிய மின்னலையும் அதிலேருந்து விழக்கூடிய மழையையும் எதுக்கு ஒப்பிடுறாரு சொன்ன இந்த ராஜாக்களுடைய யானை படையையும் அந்த யானைகளுடைய தந்தங்களையும் அப்புறம் அது உடம்பிலிருந்து விழக்கூடிய சொரியக்கூடிய அந்த ரத்தத்தையும் இதுக்கு உபமானம் உபமேயமாக சொல்லி இதை கண்டு வீர திருமகளான அம்பாள் இதை சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு இருக்கா. அந்த அளவுக்கு பயிற்சி நடக்கிறது அப்படின்னு இந்த பாடலை பார்த்தோம். இதுக்கு அடுத்த பாடலை அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.